ஹை ஃப்ரெண்ட்ஸ், மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு தளபதி இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. இந்த இரங்கல்ல தளபதியை யூஸ் பண்ண சில வேர்ட்ஸ் எல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அதாவது குறைவா பேசி செயல்கள் அதிகமா பண்ணவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இது தளபதிக்கும் பொருந்தும். அண்ட் மன்மோகன் சிங் அளவுக்கு இல்லைனாலும் கிட்டத்தட்ட தளபதியோட பொலிட்டிக்கல் ஜேர்னியுமே இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதாவது நேச்சுரலாவே அதிகம் பேசாத ஒரு கேரக்டர் தான் தளபதி. பொதுவா அரசியல்னாலே பேச்சு திறமை மிக முக்கியம். பட் ஆனா வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அப்படி பார்த்தா சீமான் அவர்கள் தான் இன்னைக்கு முதலமைச்சரா இருந்திருக்கணும். பட் அளவுக்கு மீறி பேசும்போது அது நெகட்டிவாகவும் திரும்பும். ஏன்னா சீமான் அவர்கள் ஓரளவுக்கு ஒரு சாலிடான கட்சியா உருவெடுக்கிறதுக்கு அந்த பேச்சு தான் காரணம். பட் டிஎம்கே ஏடிஎம்கேவுக்கு அப்புறம் மூணாவது ஒரு மிகப்பெரிய கட்சியா மாற முடியாததுக்கும் அதுதான் காரணம். ஏன்னா நிறைய பொய் பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தளபதியோட ஸ்பீச் எல்லாமே கரெக்டான ஒரு பேலன்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி மாநாடு அண்ட் அம்பேத்கர் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல கரெக்டா தான் இருந்துச்சு. அண்ட் மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும்போது பெருசா அவர் பேசவே மாட்டாருன்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் இப்போ இருக்கிறவங்க வெறும் பேச்சு மட்டும்தான் இருக்கு. மன்மோகன் சிங் எவ்வளவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தளபதி மேல ஒரு விமர்சனம் மட்டும்தான் தொடர்ந்து வைக்கப்பட்டு இருக்கு. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம், களத்திற்கு வரமாட்டாரு, எக்ஸ் தளத்துல வெறும் அறிக்கையா தான் வருது, லெட்டர் பேடு கட்சி, இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா சில கிரிட்டிசிசம்ஸ் இருக்கு. சோ அதை கடந்து போகாம குயிக்கா அட்ரஸ் பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா ஹேட்டர்ஸ் சொல்றத கண்டுக்க தேவையில்ல. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணுவாங்க. பட் ரியலான தளபதி ஃபேன்ஸ் நிறைய பேரு களத்திற்கு வந்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்படுறத பார்க்க முடியுது. அண்ட் தளபதி 29 ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா இறங்கிடுவாருன்ற நம்பிக்கை இருக்கு. பட் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ மாதிரி ரொம்ப முக்கியமான இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது லைட்டா கொஞ்சம் களத்துல இறங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.